வானாகி மண்ணாகி வடியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரே என் சொல்லி வாழ்த்துவேனே. திருச்சிற்றம்பலம். ஆன்மீக அன்பர்களே, சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, நாள்தோறும் காஞ்சி மகான் தொடரில் எங்கள் குழுவினரோடு உங்களை சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நாம் கண்டது, கேட்டது, பார்த்தது, படித்தது, அவரோடு பழகியவர்களிடம் இருந்து ஞானத்தை பெற்றது குறிப்பெடுத்து உங்களுக்கு சொல்வதனுடைய நோக்கம், அடுத்த தலைமுறைக்கு மகான் குறித்த எல்லா செய்திகளும் சென்று சேர வேண்டும் என்பதுதான். இன்று ஒரு மெய் சிலிர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். பன்னெடும் காலத்திற்கு முன்பு ஒரு ஒற்றை சுமங்கலிப்பெண், பழுத்த சுமங்கலிப்பெண் காஞ்சி மகாபெரியவருடைய மடத்திற்கு வந்து நெடுஞ்சான்கடையாக வழங்கி ஒரு கூடையை பக்கத்தில் வைத்துவிட்டு, நீதான் ஈஸ்வரரின் வடிவம், நீதான் சாட்சாத் சர்வேஸ்வரர், நீங்கள்தான் வேதத்தின் வித்து என்றெல்லாம் சொன்னபோது பெரியவா சட்டுன்னு உள்ளே போயிட்டாளாம். அதற்கு அடுத்து நடந்த காட்சி தான் நம் கண்முன்னே நிற்கிறது. இது பன்னெடும் காலத்திற்கு முன்பு நடந்தது. உங்களுக்கு தெரியும், வைணவ பெரியவர் நம்முடைய முக்கூர் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தின் தலைநகரம் சென்னையில் இருக்கக்கூடிய புகழ்வாய்ந்த அஷ்டலக்ஷ்மி கோயில், தனலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வீரலக்ஷ்மின்னு எல்லா லக்ஷ்மியும் ஒரு சேர நம்ம தரிசிக்கக்கூடிய மிக நேர்த்தியான அஷ்டலக்ஷ்மி கோயிலினுடைய உருவாக்கத்தினுடைய வித்து நம்ம ஐயா முக்கூர் அவர்கள். அவருக்கு டைரி எழுதுகிற பழக்கம் உண்டு. திரு முக்கூர் வைணவ பெரியவருடைய டைரியில் ஏற்படுத்தப்பட்ட குறிப்பை வைத்து சொல்கின்றேன். அவர் இப்படி செய்தியை பதிவு செய்கின்றார். வித்வத் சதஸ் நடக்கிறது. காஞ்சிபுரமே விழாக்கோளம் அந்த சதஸ்க்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அங்கங்கு வேத பண்டிதர்கள், விற்பன்னர்கள் எல்லோரும் வந்து குமிந்து கிடைக்கிறார்கள். ராஜமுந்திரியைச் சேர்ந்த ஒரு பெண்மணி, யார்? ராஜமுந்திரியைச் சேர்ந்த ஒரு பெண்மணி, ஆந்திராவிலிருந்து ஒரு பழுத்த சுமங்கலி பெண் ஒரு கூடையோடு வருகின்றாள். கூடையை அந்த சதஸின் நடுவில் வைக்கின்றார். தொடர்ந்து அந்த கூடையிலிருந்து மந்திரங்கள் ஒழிக்கப்படுகிறது. மீண்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க. மீண்டும் மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு அந்த சத்சங்கத்தில் வந்து கலந்துக்கிறாங்க, வித்வத்தில் வந்து கலந்துக்கிறாங்க, மீண்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க. மாலை வராங்க. 2 தினங்களும் இந்த நிகழ்வுகளில் பங்கு பெற்று எல்லாம் நடந்தது. இதை பெரியவர் பார்த்து கொண்டே இருந்தார். பிறகு தன்னுடைய மெய்யன்பர்கள், அங்கு கூடியிருந்தவர்கள் எல்லாரையும் பார்த்து சொன்னாராம், நம்ம ஒரு காலத்தில் நலாயினி சரித்திரம் படித்திருப்போம். கணவனே கண்கண்ட தெய்வம், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று பதிபக்தி விருதியாக இருந்த அந்த நலாயினி கூடையிலே கணவனை கொண்டு வந்த காட்சி நமக்கு தெரியும். ஆனால் ராஜமுந்திரியைச் சேர்ந்த ஒரு மிகச்சிறந்த வேத விற்பன்னர், மிகப்பெரிய வேத கணபாடிகள் 2 கால்களையும் இழந்த நிலையில் ஒரு பெரிய அகண்ட கூடையில் அவரை அமர்த்தி தினசரி அந்த வித்வத் சதஸுக்கு கொண்டு வந்து அந்த கணவனுடைய உள்ளத்திலிருந்து வேத மந்திரங்களை சொல்வதற்கு உதவி செய்த இந்த நவீன நலாயினியை பார்க்கின்ற போது நான் வியந்து போகிறேன் என்று பெரியவர் சொன்னாராம். இந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த பெண்மணியை கூப்பிட்டு அக்ஷத, குங்குமம், கல்கண்டு, வில்வ இலை எல்லாம் பிரசாதம் கொடுத்துட்டு அப்படி பார்த்தாராம். அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாலாம், நான் மீண்டும் சொல்கிறேன், ஈஸ்வர கிருபை நீங்கள், சாட்சாத் சந்திரமௌலீஸ்வரர் நீங்கள், வேதத்தின் வித்து நீங்கள், இந்த மண்ணையே உய்விக்கிறீங்க. ஆனால் ஒன்று சொல்கின்றேன், 100 காலம் இருப்பீங்க, 100 காலம் இருப்பீங்க, 4 நட்சத்திரம் குறையும் அப்படின்னு போயிட்டாங்களாம். 100 காலம் இருப்பீங்க, 4 நட்சத்திரம் குறையும். இன்றைக்கும் பெரியவருடைய வாழ்க்கையை எடுத்தண்ணி படிப்பவர்களுக்கு சொல்கின்றேன், பெரியவர் அவர்கள் சித்தியானது ஒரு ஜனவரி மாதத்தின் 8ஆம் தேதி இந்த மண்ணுலகில் 99 ஆண்டு காலம் இந்த மண்ணில் வாழ்ந்தார். அதன் பிறகு 4 நட்சத்திரங்களாகிய பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம்தான் அவருடைய அவதார திருநாள்.
இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 4 நட்சத்திரத்தில் வரக்கூடிய அனுஷத்தை அவர் நிறைவு செய்திருந்தால் சதம் 100 அடிச்சிருப்பார். யார்? அந்த சுமங்கலி பெண் சொன்னது, நலாயினியாக அவள் இந்த மண்ணில் சொன்னது நடக்கும் என்று பெரியவர் எப்போதோ சொன்னாராம். அதன் பிறகு ஜனவரி 8ஆம் தேதி அதுபோல நடந்ததாம். இதையெல்லாம் நினைக்கின்ற போது பெரியவரினுடைய செய்கைதான் நம்மை புருவம் உயர்த்தச் செய்தது என்றால், பெரியவரினுடைய பக்தர்களுடைய சொற்களும் இன்றும் நம் இதயத்தில் நிழலாடி கொண்டிருக்கிறது. பெரியவாதான். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.